ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்டாக்கு ஃப்ரைஸுக்கு கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஃபீடு ஒன்று வினிகர் கொடுப்போம், இன்னொன்று என்னென்னா மைக்ரோ ஆர்ம்ஸ் கொடுக்கலாம். என்னை பொறுத்தளவு மைக்ரோ ஆர்ம்ஸே கொடுக்கலாம். ஏன்னா வினிகரில் கொடுத்தோன்னா அதில் சில நேரத்தில் வினிகர் வந்துட்டுனா அது ஃப்ரைக்கு இதாகிடும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டோட சைடில் உள்ள இதெல்லாம் இது பண்ணிவிட்டு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு அந்த நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கினா ஹோட்டலில் தருவாங்கள்ல கப்பு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மூடியில் வந்து ஓட்டை போட்டுக்கணும் ஏர் சர்க்குலேஷனுக்காக. இப்போ அந்த ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு தண்ணி மாரி கொண்டு வந்துருக்கக்கூடாது, மாவு மாரி வச்சுக்கணும். அதாவது தண்ணீர் பதமே ஃபுல்லாக இருக்கக்கூடாது, மாவாட்டம் இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட்அப் கல்ச்சரு யார்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம்னா அதை வந்து அதில் ஊற்றி விட்டாலே போதும். 2 நாளில் அது வந்து கல்ச்சர் ஆயிரும். இதுமாரி பிசைஞ்சு கூலாக இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இதாயிரும். இதில் என்ன ஒரு இதுனா, இதாவது கல்ச்சர் வந்து கிராஷ் ஆகிட்டுனா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு ஹெவியாக இருக்கும். அப்போ மட்டும் நீங்கள் அந்த மாஸ்க்கு போட்டுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கல்ச்சரை ரீகல்ச்சர் பண்ணுறப்ப. இப்போ பார்த்திங்கன்னா இதுமாரி பண்ணிட்டேன். நம்மள்ட்ட ஆல்ரெடி கல்ச்சர் இருக்குது. அதில் லைட் அடித்து பார்த்திங்கன்னா அது புழு வந்து அதை நெண்டிட்டு இருக்கும். அதை நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து அதில் போட்டாலே போதும். ஒரு 3 நாளில் கல்ச்சர் இதாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மள்ட்ட வந்து மைக்ரோ கல்ச்சரு, வினிகர் கல்ச்சரு, மொய்னா கல்ச்சர் எல்லாம் இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ்.